என் வாழ்வின் வசந்தம் அந்த 9ஆம் வகுப்பு வகுப்பறையில்தான் தொடங்கியது. இன்றும் அந்த இடத்தை கடக்கும்போது என் மனசுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. அந்த 5 நிமிஷ படபடப்பை என் இதயம் இன்னமும் மறக்கவில்லை. என் அருகில் நின்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேட்க என் செவிகள் இப்போதும் ஏங்குகின்றன. நீ இல்லையென்றால் செத்திடுவேன். அவன் சொன்ன அந்த ஒற்றை சொல்லிலே என் மொத்த மனமும் அப்படியே உருகிப்போனது. எனக்காக ஒரு உயிர் இப்படியெல்லாம் துடிக்குமா என்று மலைத்து போனேன். ஆனால் காதலுக்கும் பயத்திற்கும் இடையே ஒரு பெரும் போராட்டம் என் மனதிற்குள் நடந்தது. வீட்டின் கண்டிப்பும், அண்ணனுக்கு தெரிந்தால் அவனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற அச்சமும் என்னை ஒருபுறம் தடுத்தாலும் என் காதல் மட்டும் குறையவே இல்லை. காலம் எங்களை சேர்த்து வைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் எதிர்பாராத ஒரு செய்தி என் காதில் விழுந்த அந்த நொடி என் உலகம் அப்படியே இருண்டு போனது. சொல்ல முடியாத அந்த வேதனை என் காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. இன்று காலம் எவ்வளவோ மாறிவிட்டது. ஆனால் என் மணாளனாக வேண்டியவனை அரைமனதோடு அண்ணன் என்று ஏற்கச் சொல்லும் இந்த சூழலை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இது எவ்வளவு பெரிய சாபம்! உலகம் என்ன சொன்னாலும் சரி, என்னதான் முறை சொன்னாலும் சரி, என் அணுவணுவும் அவனை அண்ணனாக ஏற்க மறுக்கிறது. அவன் என்றுமே எனக்கு என் அன்பானவன் மட்டுமே.